வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2015 குரூப் 2ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இதுதான். சரிங்களா? ஆங்கில எழுத்துக்கள் கொடுத்து இந்த ஆங்கில சொல்லை இப்படி மாற்றி எழுதணும்னா இந்த சொல்லை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? அதே கேள்வி. ஹைட்ரஜன் என்ற சொல்லை JCJZYSSD என்று எழுதினால் ஆன்டிமனி என்ற சொல்லை எப்படி எழுத வேண்டும் அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் ஒவ்வொரு எழுத்தும் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத கவனிச்சோம்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலை சரியாக சொல்லிட முடியும். அப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத கவனிக்கலாம். ஹைட்ரஜன் அப்படிங்கிற சொல் எப்படி மாறி இருக்கு பாருங்க. ஜே கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன். JCJYSSD இப்படி மாறி இருக்கு. சரிங்களா? அப்படின்னா ஆன்டிமனி அப்படிங்கிற சொல்லை எப்படி எழுதணும்? ஆன்டி மணி அப்படிங்கிற சொல்லை எப்படி மாற்றி எழுதணும்? சரிங்களா? ஹைட்ரஜன்கிறத இப்படி எழுதணும்னா ஆன்டிமனி அப்படிங்கிறத எப்படி எழுதணும் அப்படிங்கிறது கேள்வி. சரிங்களா? இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ஏபிசிடி எழுதிக்கணும், வேற வழியே கிடையாது. சரிங்களா? ஏபிசிடி எழுதிக்கலாம். ABCDEFGHI 1 2 3 4 5 6 7 8 9 I J K L M N O P Q R S T U V W X Y Z இப்படியா எழுதியாச்சுங்க. சரிங்களா? ஏபிசிடியை நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம். இப்போ என்னென்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஹெச் அப்படிங்கிறத ஜேன்னு எழுதுறாங்க. ஹெச் எங்க இருக்குன்னு பாருங்க. ஹெச் இங்க இருக்கு, அதை என்னன்னு சொல்லி எழுதுறாங்க? ஜே அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப இடையில ஒரு எழுத்து விட்டு எழுதுறாங்க. சரிங்களா? அப்ப எத்தனை எழுத்தை இடையில விட்டுருக்காங்க? ஒரு எழுத்தை இடையில விட்டுருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஒய் அப்படிங்கிறத சி அப்படின்னு எழுதுறாங்க. ஒய் இங்க இருக்கு, சி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. அப்ப எத்தனை எழுத்தை விட்டுருக்காங்க பாருங்க. 1 2 3 எழுத்துக்களை விட்டுட்டாங்க. சரிங்களா? இப்படி 3 எழுத்துக்களை விட்டுட்டாங்க. டி அப்படிங்கிறத ஜே அப்படின்னு எழுதுறாங்க. டி இங்க இருக்கு, ஜே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. சரிங்களா? அப்ப எத்தனை எழுத்துக்களை இடையில விட்டுருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5. சரிங்களா? 5 எழுத்துக்களை விட்டு எழுதியிருக்காங்க. ஆர் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. சரிங்களா? இசட்னு எழுதியிருக்காங்க. ஆரை இசட்னு எழுதியிருக்காங்க. அப்ப ஆருக்கும் இசட்டுக்கும் இடையில எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாக்குறோம். 1 2 3 4 5 6 7. சரிங்களா? 7 எழுத்து இருக்கு. இப்படியே பார்த்தோம்னா இங்க 9 வரும், இங்க 11 வரும், இங்க 13 வரும், இங்க 15 வரும். சரிங்களா? அதே போலதான் நம்மளும் எழுதணும். சரிங்களா? ஆன்டிமனி அப்படிங்கறத எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து விட்டோம்னா பியை விட்டுட்டு அடுத்து சீல தொடங்கணும். சரிங்களா? ஏ இங்க இருக்கு, ஒரு எழுத்தை விட்டுட்டு சீல தொடங்கணும். சீல தொடங்கியாச்சு. சரிங்களா? சீல தொடங்கினதுமே பாருங்க 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷனை கழிச்சாச்சு, மிச்சம் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து என், அதாவது ஒரு கேப் விட்டுருக்கோம், அடுத்து 3 கேப் விடணும். சரிங்களா? என் எங்க இருக்குன்னு பாக்குறோம். என் இங்க இருக்கு. அப்ப 3 இடைவெளி விடணும். விட்டோம்னா ஆர் அப்படிங்கிற எழுத்தை தான் இங்க போடணும். சரிங்களா? ஆர் அப்படிங்கிற எழுத்தை தான் போடணும். போட்டதுமே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பி ஆப்ஷன் தான் கரெக்ட். மற்ற 3 ஆப்ஷனும் இப்பயே கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? என் அப்படிங்கிறத ஆர் அப்படின்னு எழுதணும். அடுத்து 5 லெட்டர் கேப் விடணும். டி அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க. டி அங்க இருக்கு. அப்ப எத்தனை லெட்டர்? 5 லெட்டர் விடணும். 1 2 3 4 5 விட்டாச்சுன்னா இசட். சரிங்களா?
இப்படியா ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷன் தான் சரியாக வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் தான் சரியாக வரும். ஏன் இதோட நான் நிறுத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். அந்த விதிமுறை நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆன்சர் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்களே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ரொம்ப எளிமையான கணக்கு. அதை கணக்கு கூட இல்லை, அந்த உறவு முறைகளை கண்டுபிடிக்கிறது. இதை வந்து இந்த எண் இப்படி மாறுச்சுன்னா இந்த எண் எப்படி மாறும், அதே போல் தான் இந்த எழுத்து இப்படி மாறுச்சுன்னா இந்த எழுத்து எப்படி மாறும், இதுதான் பேஸு. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் போடுறோம். சரிங்களா, இந்த மாதிரியான ஒரு கணக்கு நீங்கள் கேள்வித்தாளில் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் கடைசி பக்கத்தில் நீங்கள் ஏபிசிடியை கூட எழுதி வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஏபிசிடியை எழுதி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் சரியாக வரும். இந்த கேள்வி ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. 2 கண்டுபிடிச்சதுமே 2 லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சதுமே பதிலை ரீச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா, 4மே சமமாக இருக்கிறது போல் இருக்கும், ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஏபிசிடியை எழுதி வச்சுட்டு நீங்கள் போடுங்க, கரெக்டான பதில் கிடைக்கும். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.